இப்போ பச்சை நிலக்கடலை எடுத்து நாங்கள் தான் கச்சானு சொல்லுவோம். மைக்ரோவேவில் 350 டிகிரியில் விட்டு 20 நிமிஷம் விட்டுனா நல்ல வடிவாக ரோஸ்ட் பண்ணி வந்திருக்குங்க. சூப்பராக வந்திருக்கு. வறுத்த ஜெலோ சிக் பீஸ், இது கச்சான். இப்போ இதை கோதை அப்படி கலட்டி போட்டு ரெண்டையும் பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய்ப்பும் சீனியும் போட்டு குழச்சி சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த நிலக்கடலை, அதாவது வறுத்த கச்சானை இப்படி க்ளீன் பண்ணிட்டேன். முதல் இந்த சென்னாடால் பவுடர் பண்ணுவோம். இப்போ இந்த ரோஸ்டட் சென்னாடால் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு பவுடர் பண்ணுவோம். ஒரு கொஞ்சம் கருப்பட்டி எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாவோடு சேர்த்து தேங்காய்ப்பும் போட்டு குழைக்க வேண்டும். இப்போ தேங்காய்ப்பும் கருப்பட்டியும் எடுத்து வச்சுருக்கிறேன். அரைச்ச மாவை போட்டுக்கொள்கிறேன். இப்போ சென்னாட் ரோஸ் பவுடரும் தேங்காய்ப்பு சர்க்கரைக்கு பதிலாக நான் கருப்பட்டி போடலாம், நீங்கள் சீனியும் போடலாம். இது கொஞ்சம் எள்ளு போட்டாலும் நல்லா இருக்கும். இப்போ இந்த கச்சானும் இந்த சிந்தாமணி சன்னாடாலும் போட்டு செய்த சன்னா உருண்டை பாருங்க, ரோஸ்டட் உருண்டை சூப்பராக வந்திருக்கு. நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நான் போடுற வீடியோ எல்லாம் வரும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ மக்களே.